இந்த வீடியோவில் நம்ம அமந்தா ஹெல்த் கேர் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகி செப்டம்பர் 3ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் ₹120 to ₹126 பெர் ஷேராக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 126 கோடி. இப்போ இவங்க பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பார்மா கம்பெனி. மெயினாக வந்து ஸ்டெரைல் லிக்விட் மெடிசின்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டேப்லெட் உட்கொள்ள முடியாதவங்களுக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐவி ஃப்ளூயிட்ஸ், குளுக்கோஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெடிசின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஐ ட்ராப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி கேர் மெடிசன்ஸும் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷனில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் டைல்யூட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் மூலமாக வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க இந்தியாவில் 320 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலே வந்து இவங்க வச்சு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ப்ராடக்ட்ஸை. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 21 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப்ரிக்கா, லட்டின் அமெரிக்கா, யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 100+ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இவங்க இது மட்டும் இல்லாமல் வேறு பார்மா கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து ஓனாக வந்து மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க பிராண்டில் சேல் பண்ணுறதுக்கு வந்து இவங்க மெடிசின்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு பார்மா கம்பெனி. ஸோ 21 கண்ட்ரீஸில் வந்து இவங்க சப்ளை செயின் இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதான் இவங்களோட பிஸ்னஸ். இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். 2023 to 2025 டேட்டா இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இவங்களோட ரெவன்யூ பார்ப்போம். ரெவன்யூ வந்து 2024-25 வந்து 2% ட்ராப் ஆகிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க ரெவன்யூ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டால் இல்லை. ஸோ இவங்க ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து நெகட்டிவில் இருந்திருக்காங்க. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து தற்போது வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்து வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாத்தான் இருக்குது. ஸோ ரெவன்யூ ட்ராப் ஆகியிருந்தால் கூட இவங்க வந்து லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதான் அவங்க ப்ராஃபிட்டோட ஸ்டோரி. ஸோ இவங்களோட எபிடா வந்து பார்க்கும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து இது வந்து அழிச்சிருது. ஸோ நெட்வொர்த்தை வந்து பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பாரோயிங்ஸ் பார்க்கும்போது இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து ஹையராக தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து இவங்க பாரோயிங்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இவங்க வந்து லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இவங்களோட வேல்யூஷன்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இவங்க டெப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹையராக இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் வீக்கராக தான் இருக்குது. ஸோ அடுத்து இவங்களோட கீ பேராமீட்டர்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.42% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 13.72% இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ 1க்கு மேலே ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது, 2ஆக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஹை டெப்ட் கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்களோட பேட் மார்ஜின் வந்து 3.86, ரொம்ப தின்னாத்தான் இருக்குது, பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை. ஸோ எபிடா மார்ஜின் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஆப்ரேட்டிங் மார்ஜினாக இருக்குது. பட் இவங்களோட பேட் வந்து வீக்காக இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்க்க முடியுது. ஸோ இவங்களோட வேல்யூஷன்ஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.77 இருக்குது. ஸோ இது வந்து ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ இவங்க வேல்யூஷன்ஸ் வந்து ஹையராக இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இவங்களோட பிஇ ரேஷியோமே பார்த்தீங்கன்னா 46.59 இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்க கீ பேராமீட்டர்ஸும் சரி பெட்டராக இல்லைங்கிறது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓவை நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி இருக்கீங்கன்னா இதை கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறத என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஃபினான்ஷியல்ஸ் இல்லை. ஸோ ஷார்ட் டேர்மில் லிஸ்டிங் இன்ஸ்க்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ரீசெண்டாக க்ளோஸ் ஆன ஐபிஓஸில் வந்து பார்த்தீங்கன்னா QIB கோட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனே கிடையாது. ஈவன் இந்த நிறுவனத்தை விட அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பெட்டராக இருந்தால் கூட ஸோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. அதற்கு காரணம் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கிறனால இந்த ஐபிஓவுக்கும் அதோட இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 19% லிஸ்டிங் தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு GMP தற்போது இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில்.
பட் இது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆன பின்னாடி இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ ஜிஎம்பி வச்சு நம்ம எதுவும் உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. ஸோ லிஸ்டிங்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை வச்சு கன்சிடர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஐபிஓவில் நம்ம ஒரு 10 to 15% லிஸ்டிங்கைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஐபிஓ லிஸ்டிங்னுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன பின்னாடி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.